Hello everyone, welcome back to the channel. நம்ம சேனலில் புதுசாக இந்த வீடியோ சீரிஸ் பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது என்ன கவர் பண்ண போகிறோம்னா ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்னா என்னது சொல்லிட்டு டீட்டெயிலாக கவர் பண்ணுவோம் ஒவ்வொரு ஃபீச்சராக. ஓகேவா? இது வெறும் இன்ட்ரடக்டரி வீடியோ தான். நம்ம ஜஸ்ட் ஸ்லைட்ஸை தான் கோத்ரூ பண்ண போகிறோம். இந்த வீடியோக்கு அப்புறமா தான் என்வைரன்மெண்ட் செட்டப்பு, அதுக்கப்புறமா ரியாக்ட் ஹூக் ஃபார்மில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அது எல்லாமே ஒவ்வொரு வீடியோவாக நம்ம கவர் பண்ணுவோம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இல்லை சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ சீரிஸ் உங்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ட் ஹூக் ஃபார்ம்னா என்னது சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ரியாக்ட் ஹூக் ஃபார்முங்கிறது ஒரு லைப்ரரி. அது ரியாக்ட் அப்ளிகேஷனில் ஃபார்ம் யூஸ் பண்ணால் அந்த லைப்ரரி யூஸ் பண்ணிவிட்டு வேலிடேஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப ஹேண்டியாக யூஸ் பண்ணுறதுக்காக ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் எதுக்காக? ஃபார்ம் டேட்டாவை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த ஃபார்ம் டேட்டாவை சப்மிட் பண்ணுறதுக்கும் ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். ஃபார்ம் வேலிடேஷன்ஸ், ப்ரொவைட் விஷுவல் ஃபீட்பேக். ஸோ இந்த பர்பஸ்க்காகலாம் ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா npm install react-hook-form இது ரூட் ஃபோல்டரில் நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக இந்த ரியாக்ட் ஹூக் ஃபார்ம் ஆட் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம என்வைரன்மெண்ட் செட்டப் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோலையோ இல்லை இந்த சீரீஸ்லேயோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.